உங்க அம்மா அப்பாவ இன்னும் 40 தடவ தான் பார்ப்பீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ரீசென்ட்டா ஷாஹில் ப்ளூமோட புக்ல இந்த கான்செப்ட்ட படிச்சேன். உங்க பேரண்ட்ஸோட ஏஜ் 60ன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 8ன்னு வச்சு இந்த கான்செப்ட்ட சொல்றேன். உங்க பேரண்ட்ஸ வருஷத்துக்கு 2 தடவ தான் மீட் பண்றீங்கன்னா, இன்னும் 40 தடவ தான் பார்க்க சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 40 விசிட்ஸ் அவ்வளோதான். எப்பவுமே வேகமா நடக்கிற அப்பானால இப்ப நடக்கவே கஷ்டமா இருக்கு. எவ்ளோ வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆகாத அம்மா இப்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் நம்மளுக்கு புரியுது நம்ம பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப வயசாயிட்டே போகுதுன்னு. இந்த மந்த் ஒர்க் நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் போலான்னு தள்ளி போடுற ஒவ்வொரு தடவையும் அந்த 40 விசிட்ஸ்ல ஒண்ணு குறைஞ்சிட்டே தான் வருது. கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே கஷ்டம். பேரண்ட்ஸ பார்க்க போணும்னு ஆசையா இருக்கும். ஆனா ஹஸ்பண்டோட ஸ்கெட்யூல், குழந்தைங்களோட ஸ்கூல்ன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் பேரண்ட்ஸ பார்க்க பிளான் பண்ணவே முடியும். பேரண்ட்ஸ்க்கு பெருசா எதுவுமே தேவையில்லங்க. கொஞ்ச நேரம் நம்ம அவங்க கூட இருந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போய் பாருங்க. அடிக்கடி ஃபோன் பேசுங்க. ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. ஒரு நாள் இந்த மொமெண்ட்ஸ் தான் நமக்கு ப்ரிஷியஸ் மெமரீஸா இருக்கும். இனிமே நான் உங்க ஃபீட்ல வருவேனான்னு தெரியாது. ஆனா இப்படி யோசிக்க வைக்கிற லைஃப் லெசன்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பாய்.